கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைய முக்கியமான செய்தி, திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் போட்டியிடப் போவதில்லை என்று இப்பொழுது திடீரென்று சொல்லியிருக்கிறார். இதற்கு சற்று முன்பு வரைதான் அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவதே, அவர் எம்பியாக இருக்கிறார். இருந்தாலும் நான் இப்பொழுதைக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணம் என்னவென்றால், அதற்கான ஒரு தேவை இருக்கிறது. இது ஒரு புது தேர்தல் யுத்தி. இந்த யுத்தியை பயன்படுத்தி நாங்கள் தேர்தலில் நிற்கப் போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ அவர் போட்டியிடவில்லை அப்படின்னு நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார். இவங்களுக்கு இதில் திமுகவுடைய கூட்டணியில் 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதில் தன்னை காட்டுமன்னார் தொகுதியின் வேட்பாளராக அவர் அறிவித்திருந்தார். அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்தது. ஆலூர் ஷானவாஸுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாக இருந்தது. அந்த சர்ச்சையை ஒட்டி அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சகோதரியுடைய மகனுக்கு தேர்தல் நிற்பதற்கான இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் சேர்ந்து அதற்கு வேற அவர் ஒரு நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார், எதனால அது அவ்வாறு செய்யப்பட்டது அப்படின்னு. அதை தவிர ஆலூர் ஷானவாஸுக்கு இடம் வழங்கவில்லை அப்படிங்கிறத பற்றியும் அவர் ஒரு நீண்ட ஒரு விரிவான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். பல நேரங்களில் அவர் ஏன் அவ்வளவு தூரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு விளக்கம் தர வேண்டும் அப்படிங்கிறதே கூட நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கொடுத்திருந்தார். இதன் நாங்கள் இந்த தொகுதி கேட்டோம், அந்த தொகுதி கொடுக்கல, நாகப்பட்டினத்திலே ஆலூர் ஷானவாஸ் நிற்கப் போவதில்லை என்று சொன்னார் என்று எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா ஒரு ஹிண்ட் எனக்கு நேரடியாக ஆலூர் ஷானவாஸ் சொல்லலை, எனக்கு திமுக தரப்பிலிருந்து வந்தது அப்படின்னு. அதற்கு பிறகு ராயபுரம் கேட்டோம், பல்லாவரம் கேட்டோம், ஆரணியை கேட்டோம், அரக்கோணம் கொடுத்தார்கள் அப்படின்லாம் ஒரு விரிவாக பேசியிருந்தார். அதை பற்றி கூட நாம் ஒரு காணொலி ஒன்றும் பண்ணி இருந்தோம். திடீர்னு இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 2016 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடும் சூழல் உருவானது. அப்போது 87 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. ஏன்னா அந்த சமயத்துல மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறதே எந்த இடத்திலும் ஜெயிக்கவில்லை. அப்ப ஜெயிப்பதற்கு மிக அருகில் வந்தவர் அப்படின்னு பார்த்தா அவர் திருமாவளவன் மட்டும்தான். அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் 2021 பேரவை தேர்தலிலும் போட்டியிட்டு இருப்பேன். இது என்ன கணக்குன்னு தெரியல. சரி விட்டுருங்க. ஆனால் 2019 மக்களவை தொகுதி தேர்தலில் வெற்றி பெற்றேன். அப்ப 2019ல அவர் திமுக கூட்டணிக்குள்ள நல்லா கம்ப்ளீட்டா அதுல எம்பெட் ஆகியிருந்தார். 2021லேயே சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கியது. ஆனால் அப்போது அந்த முடிவை எடுக்கவில்லை. ஏன் எடுக்கவில்லை? இதுதான் ஒரு தலைவர் பல நேரங்கள்ல அவருடைய கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்ததுன்னா அவர் அதை செய்திருக்கலாம். இப்போ 2026 பேரவை தேர்தலில் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கியுள்ளன. இவராகவே கற்பனை பண்ணிக்கிறாரு. பாரதிய ஜனதா தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிப்பதற்கே நேரம் எடுத்திருக்கிறது. அப்ப இவர் அதிமுகவை அந்த ரைட் விங் ரிலிஜியஸ் ரைட் விங் பார்ட்டி அப்படிங்கிறதுக்குள்ள அவர் வைத்திருக்காரு போல இருக்கு. ஆனா அதுல வேற ஒரு ஹிண்ட் இந்த மாதிரி இதுல சொல்லிடுறாரு. வலதுசாரிகளின் கைகள் ஓங்கியுள்ளன அப்படின்னா யாரு ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி ஹிண்ட் கொடுக்கிறாரா, திமுக தோற்றுவிடும் என்கிறாரா எனக்கு தெரியல. அவர்கள் திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வருகிறார்கள். இங்க திட்டமிட்டு காய்கள் நகர்த்துவீங்க, எதிரணியினர் திட்டமிட்டு காய்களை நகர்த்தக்கூடாதா? திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த முயற்சி செய்தனர். குறிப்பாக விசிக மற்றும் எனக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை தீட்டி திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்க முயற்சி செய்தனர். எனக்கு தெரிந்து யாருமே விசிகவை திமுக கூட்டணியிலிருந்து பிரிப்பதற்கு எந்த முயற்சிகளையும் செய்வதை போன்று எந்த திட்டமும் இருப்பதாக எனக்கு ஞாபகமே இல்லை. இவராகவே இதை கற்பனை செய்கிறார். இதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக களம் காண்பதற்கு விசிக மற்றும் எனது பங்கு மிக முக்கிய காரணம். இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. நீங்கள் அவ்வளவு முக்கிய காரணமாக இருந்தால் உங்களுக்கு வெறும் 8 தொகுதிகள் மட்டும்தான் தருவார்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். பேரவை தேர்தலில் நான் போட்டியிடுவதாக கூறியதும் பல்வேறு வதந்திகளை பரப்பி என்ன பண்ணாங்க, பல்வேறு வதந்திகளை பரப்பினர் அப்படின்னு இவர் சொல்றாரு. என்ன மாதிரியான வதந்திகளை பரப்பினர்? இந்த பேரவை தேர்தலில் தொங்கு சட்டப்பேரவை ஏற்படக்கூடும் என்று ஊகம் செய்கிறார் அப்படின்னு வதந்தி பரப்பினாங்களாம். இது சொல்லப்பட்டது, உண்மைதான். துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுகிறார் என்றெல்லாம் வதந்திகள் பரப்பினர், இதுவும் சொல்லப்பட்டது. அதுவும் மைனாரிட்டி. பத்திரிகை உலகத்துல ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் சொன்னார்களே தவிர எந்த முக்கியமான 2 பக்கத்திலும் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் இதை சொன்ன மாதிரியாகவே தெரியவில்லை. திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்பதற்காக
விசிக எம்எல்ஏக்கள் 3 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை என்பது தவறானது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தா அவர் ஆளூர் ஷானவாஸோடு உட்கார்ந்து கொண்டு அவ்வளவு விரிவாக ஒரு அறிக்கை, ஆளூர் ஷானவாஸ் ஒரு அறிக்கை, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ போடுவது, இந்த மாதிரிலாம் யாரும் செய்வதற்கான அவசியம் இல்லை. விசிகவின் கருத்துக்களைத்தான் சட்டப்பேரவையில் அவர்கள் இந்த வாய்ப்பு வழங்கப்படாத 3 பேர் முன்வைத்தனர். புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் என்பதற்காகவே அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. இதை நீங்க தெளிவா சொல்லல. அதுதான் பிரச்சனை. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? எங்களை மாதிரியான ஒரு கட்சிக்கு 6லிருந்து 10 சீட்டு தான் கொடுக்குறாங்க. எங்களுடைய கூட்டணியில முதன்மை கட்சியாக இருப்பவர்கள். அதற்குள்ள நாங்க ஆட்களை இறக்கி ஆகணும். எங்களுக்கு நிறைய ஆட்கள் முக்கியமானவர்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள். அப்ப நாங்க ஒரு முறை யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிறோமோ அதே வாய்ப்பை அவர்களுக்கே திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருந்தால் புதியவர்கள் என்ன ஆவது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் விசிகவுக்கு எதிரானவர்கள் அவதூறு பரப்புகின்றனர். என் மீதான அவதூறுகளை முறியடிக்கும் வகையில் எனது உத்தியை மாற்றி அமைக்கிறேன். நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலிருந்து விலகிக் கொள்கிறேன். அந்த தொகுதியில் பட்டியல் சமூக மக்களுக்காக போராடிய தலைவர் மறைந்த இளைய பெருமாள் மகன் ஜோதிமணி போட்டியிடுவார் என்றார் அவர். இதோடைய அடுத்த இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இவர் ஜோதிமணி அப்படிங்கிறவர் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். இது தினமணியில ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் விசிக தலைவர் அறிவித்த வேட்பாளர் காங்கிரஸ் உறுப்பினர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் 8 தொகுதிகளில் விசிக போட்டியிடுகின்றது. வேட்பாளர் பட்டியலை விசிக தலைவர் திருமாவளவன் சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டார். இதெல்லாம் தினமணியில் வந்திருக்கிற செய்தி. அந்த பட்டியலில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் தொல் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருந்தது. திருமா ஏற்கனவே 2024 மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்று எம்பியாக உள்ள நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் அவர் போட்டியிடுவது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளானது. உண்மையில இது பேசுபொருள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சட்டமன்றத்துக்கு போட்டியிடணும்னா அவர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு எல் முருகன் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறார். அவர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இது ஞாபகத்தில் வச்சுங்க. பாரதிய ஜனதாவில் பலர் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பிரச்சனை இவர் அதை பூதாகாரமாக இவரே மாற்றிக்கொண்டார். திருமாவளவனே மாற்றிக்கொண்டார். மாற்றிக்கொண்டு நிலைப்பாடை தடார்னு மாட்டிக்கிட்டு மற்றவங்க எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அதனால நான் பின்வாங்குகிறேன் அப்படின்னு சொல்றது இவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லை அப்படிங்கறதான் காண்பிக்கிறது. இந்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் இன்று அந்த தொகுதி காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடவில்லை என்பதை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து புதிய வேட்பாளராக ஜோதிமணி இளையபெருமாளுக்கு முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். இப்ப என்ன அப்படின்னா, இளையபெருமாள் நிச்சயமாக மிகவும் அறியப்பட்ட தலித் தலைவர். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டவர். இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். யாரு? இளைய பெருமாள் 20 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கிறார். அதனால அவர் நன்கு அறியப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியில. அவருடைய மகன் இன்றைக்கு காங்கிரஸில் உறுப்பினராக இருக்கிறார். அவர் ஏற்கனவே காங்கிரஸ் சார்பாக விருப்ப மனு வேற அளித்திருந்திருக்கிறார். இப்ப ஜோதிமணி என்ன சொல்றாருன்னா, என்னங்க இப்படி திடீர்னு என்கிட்ட சொல்றாங்க, என்னிடம் இது பற்றி யாரும் கேட்கவில்லை அப்படிங்கிறார் அவர். முதல்ல ஜோதிமணியுடைய தந்தை காங்கிரஸ்காரர், இளைய பெருமாள் மிகவும் அறியப்பட்ட தலித் தலைவர். அவருடைய மகன் அவரும் காங்கிரஸ் கட்சியில உறுப்பினராக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில ஏற்கனவே அவர் விருப்ப மனு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படவில்லை. இப்ப திடீர்னு ஜோதிமணியிடமே கேட்காமல் திருமாவளவன் ஜோதிமணியை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் இது பற்றி பேசினார்களா தெரியல. ஆனா அவர் மகிழ்றார். இந்த நிலையில் திடீரென அண்ணன் திருமாவளவன் இவ்வாறு அறிவித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அப்படின்ட்டு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, எந்த கட்சியில இருக்கீங்கன்னா, நான் ஆரம்பத்துல காங்கிரஸ்ல இருந்தேங்க, இடையில தமிழ் மாநில காங்கிரஸ்ல சேர்ந்தேன், இப்ப திரும்பி காங்கிரஸுக்கு வந்து விட்டேன். விசிகவும் காங்கிரசும் கூட்டணியில் உள்ளனர், அதனால் காங்கிரசிடம் என்னை வேட்பாளராக அறிவிக்க விட்டு கொடுக்க கேட்டிருக்கலாம்னு அவரே தெரியாம ஒரு ஹேஷ்யமா சொல்றாரு. அதன் மூலம் எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னா செல்வ பெருந்தகை ஏதாவது தகவல் சொல்லியிருப்பார் இல்லையா? நமக்கு இது வரைக்கும் அது குறித்து எந்த தகவலும் இல்லை. கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவிலிருந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. தலைவர்கள் எடுத்த முடிவில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் சொல்றாரு. 7 தொகுதிகளில் விசிக, ஒரு தொகுதியை காங்கிரஸுக்கு 28+1 29 கொடுத்துட்டாங்களான்னா இல்ல, அப்படி எனக்கு தகவல் வரலங்கிறாரு. எந்த சின்னத்துல நிக்க போறீங்கயா நீங்க? விடுதலை சிறுத்தைகள் சின்னத்திலையா அல்லது காங்கிரஸ் சின்னத்திலையானா ஜோதிமணி கையை விரிச்சு
இல்லைங்கய்யா, எனக்கு தெரியல. கட்சித் தலைவர்கள் இணைந்து முடிவெடுப்பார்கள் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த செய்தியே எனக்கு நேரடியாக வரலைங்க. எனக்கு ஒரு உறவினர் தான் எனக்கு கூப்பிட்டு சொன்னாரு. திருமாவளவனுக்கு பதில் உங்கள அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு. நிச்சயமாக நிற்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அண்ணன் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிற இந்த தருணத்தில் என் சமுதாயத்திற்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் அண்ணன் திருமா காட்டுகின்ற வழியில் நான் தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. தலித் இயக்கங்கள் ஒரு பெரிய கனவோடு பலர் இதுல இறங்கினாங்க. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூள் தூளாக ஆகிக் கொண்டிருப்பதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். முக்கியமாக அதுல வந்து திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளுக்கென்று ஒரு தனி பாதையை வகுத்து மேல 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 கொண்டு போறாரு. ஆனா அதுலயுமே வந்து குழம்பி நிற்பது போலவே நமக்கு தெரிகிறது. இந்த கட்டத்துல வந்து இவ்வளவு குழப்பத்தோடு இவர் தேர்தலில் இறங்கினால், தேர்தல் பிரச்சாரம் எப்படி நடக்கும்? என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இந்த கூட்டணிக்கு இருக்கு? பாருங்க இத எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ட்டு. திருப்பி சம்மரைஸ் பண்ணுவோம். சென்ற முறை 6 தொகுதிகளில் நின்று விடுதலை சிறுத்தைகள் 4 தொகுதிகளில் ஜெயித்தார்கள். அதுல ஒரே ஒருவருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிந்தனை செல்வனுக்கு. 3 ஜெயித்தவர்களுக்கு இடங்கள் கொடுக்கப்படவில்லை. திடீர்னு திருமாவளவன் தானே தேர்தலில் நிற்கப் போகிறேன், வலதுசாரிகளின் கொட்டத்தை அடக்கப் போகிறேன் அப்படின்னு அவர் உள்ள இறங்குறாரு. ஆனால் ஒரு கிரிட்டிசிசம் ஸ்ட்ராங்கா வந்து ஆளூர் ஷானவாஸ்க்கு ஏன் கொடுக்கல, பாலாஜிக்கு ஏன் கொடுக்கல, தனி தொகுதி அல்லாத பொது தொகுதிகளில் நின்றவர்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு உடனே இல்ல எனக்கு வந்து அவர்கள் மேல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னவரு, அதற்கு பிறகு வந்து கிரிட்டிசிசம் தாங்க முடியல, என்ன வந்து எல்லாரும் திட்டுறாங்க, நீங்க வந்து ஆட்சியில் பங்கு, துணை முதல்வர் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிள் பண்ணி தான் நீங்க உள்ள வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்து என்ன வருத்தம் அடைய செய்கிறது. அதனால நான் நிக்க போறதில்ல. சரி நிக்க போறதில்லைன்னா, இந்த தொகுதியிலே நிற்பதற்கு அவருடைய கட்சியிலேயே பலர் இருக்கிறார்கள். ஏன்னா அவரே தான் சொல்றாரு. புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று. ஆனா, தன் கட்சியிலேயே இல்லாத ஒருவரை தேடி பிடித்து அவரை வேட்பாளராக்குகிறார். தான் விலகிக் கொண்டு. அப்படி வேட்பாளராக்கிய ஜோதிமணி இளைய பெருமாளிடம் சொல்லக்கூட இல்லை. முதல்ல அப்புறமா பேசியிருப்பாங்களோ என்னவோ. தகவலே ஜோதிமணிக்கு அவருடைய உறவினரிடமிருந்து வருகிறது. அவர் இன்னும் கிளியரா இல்ல. காங்கிரசுக்காக நிற்கப் போகிறாரா? விடுதலை சிறுத்தைகளுக்காக நிற்கப் போகிறாரா? எந்த சின்னத்தில் நிற்கப் போகிறார்? இது எந்த கிளாரிட்டியும் இல்ல. ஆனா தேர்தல் நடக்கப் போகிறது. இது வந்து எந்த விதத்தில் இது வந்து திமுக கூட்டணிக்கு லாபம். இதனால வந்து திமுக கூட்டணி பலம் பெற்று இந்த தலித் வாக்குகளை எல்லாவற்றையும் திரட்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா? இது எல்லாமே ஏன் நடக்குது? இவர் வந்து சும்மா கன்வீனியன்ட்டா வலதுசாரி அப்படின்னு சொல்றாரு. நம்ம கொஞ்சம் 1, 2 குயிக் ஃபேக்ட் பார்த்துருவோம். தலித்துகள் பெரும்பாலானவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்னு பல கள ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்ப அந்த தலித் வாக்குகளை விஜயிடமிருந்து மீண்டும் பெற்று திமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டிய ஒருவராகத்தான் இந்த இடத்துல வந்து திருமாவளவன் நிற்கிறார். சரி, அதுதான் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இல்லைங்க, எங்களுடைய தலித் வாக்குகள் எல்லாம் வேறு திசையை நோக்கி போவது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதை முறியடிப்பதற்காகத்தான் நான் களத்திலே இறங்குகிறேன்னு. ஆனா அப்படி சொன்னாலே அது நெகட்டிவ் ஆகுமோ அப்படிங்கிற பயத்துல அதையும் அவர் சொல்லல. மாறாக அவர் நான் களத்தில் இறங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பின்வாங்குறார். ஸோ ஒட்டுமொத்த இதையும் பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் தடாலடியாக முன்னொரு முடிவு பின்னொரு முடிவு மாற்றுவது அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தையும் பின்னுக்கு தள்ளுகிறது, திமுக கூட்டணியையும் பின்னுக்கு தள்ளுகிறது. இது நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு நல்லதல்ல. அதுதான் நமக்கு இப்பொழுதைக்கு தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ். நன்றி, வணக்கம்.